ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகம். வீதராக பயக்ரோதா மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞானதபசா பூதா மத்பாவமாகதாக. வீதராக பயக்ரோதா மன்மயா மாமுபாஸ்ரிதாக பகவோ ஞானதபசா பூதா மத்பாவமாகதாக. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? வீதராக பயக்ரோதாக. வீதம் என்று சொன்னால் ஆசை, ராகம், பயம், கோபம் இல்லாதவர்களும், மன்மயா என்னுடைய இடத்தில், அதாவது ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் பக்தி உள்ளவர்களாகும், மாமுபாஸ்ரிதாக என்னையே, அதாவது ஸ்ரீமன் நாராயணனையே சரணம் அடைந்தவர்களும், பகவா பலர், ஞான தபசாக ஞானமாகிய தபசால் தவத்தினால், பூதாக பூதம் என்று சொன்னால் பரிசுத்தம், பரிசுத்தர்களாய், மத்பாவம் ஸ்ரீமன் நாராயணனுடைய தன்மையை அடைந்திருக்கிறார்கள். அதாவது என்ன? எப்பொழுதும் சத்வகுணம் மேலோங்கி அமைதியாகவும் எளிமையாகவும் எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டுபவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். வீதராக பயக்ரோதா அப்படின்னு சொல்கிறது. அதனால் ஞான தபசா அப்படின்னு சொல்கிறல்ல, ஞான தபசா என்பது பகவானுடைய ஜென்ம கர்மங்களில் உண்மைகளின் உணர்ந்து இடைவிடாது சிந்தித்து அறம் மரம் இரண்டும் அவற்றின் முழு வலியோடு போர் புரியும் காட்சியை காணுதல். அதாவது அறம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறம், மரம் என்று சொன்னால் அதற்கு எதிர்த்தட்டில் இருப்பது. இவை இரண்டையும் என்ன பண்ணணும்? நமக்கு எப்படி வருது? ஹவு திங்ஸ் ஆர் ஹேப்பனிங், பி எ பாசிவ் ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு சொல்லுவான். நம்மக்கிட்ட என்ன நடக்கிறதோ அதை எட்டி நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ அதுபோல் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்புறம் இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டால், நெருப்பு இருக்குது, நெருப்பில் ஏதோ சாமானிய பேர் ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எதில் போட்டாலும் அது என்ன பண்ணும்? எதை போட்டாலும் அந்த நெருப்பில் எதை போட்டாலும் எல்லாத்தையும் அது எரித்து பஸ்மம் ஆக்கிடும். நெருப்பு என்ன பண்ணும்? அதில் ஒரு இரும்பு உருண்டை அது போட்டால் என்ன பண்ணும்? அந்த இரும்பு உருண்டை அந்த நெருப்பில் அது என்ன பண்ண உருகி அதே பண்ண உடனே உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் பெற்று அதுவும் நெருப்புமயமாகவே ஆகிவிடும். இரும்பு உருண்டைய பாக்கி இன்னொன்று எதாவது போட்டால் என்ன ஆகும்? அதில் அப்படியே பஸ்மம் ஆகிடும். அதனால் எப்போவுமே அது ஒரே நேரத்தில் இருக்கும்பொழுது, ஒரே நேரத்தில்னு சொன்னால் நெருப்பில் இருக்கும்பொழுது அது எந்த சாமானை போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கும். அது திடமான சாமானை போட்டால் அதுக்குள்ளே அது அந்த நெருப்பை தன்னையே தானே மாற்றிக்கொண்டு அது நெருப்பு போலவே அதுவும் ஜொலிக்கும், பிரகாசிக்கும். அதனால் அதுலேயே என்ன பண்ண முடியும்? நெருப்பு போல் இருந்து பிரகாசிக்கும்னு சொன்னால் அப்போ நம்ம பெருமானுக்கிட்ட போய் நிற்கிறோம், ஸ்ரீமன் நாராயணன்கிட்ட நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு என்ன கொடுக்கும்? ஞானத்தை கொடுக்கும், ஒளியை கொடுக்கும், அன்பு கொடுக்கும். அது போல் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் செய்ய வைக்கும். அதுவே பெருமாள் இப்போ அடுத்த அத்தியாயத்தில் இதை பற்றி சொல்லுவார். அதாவது ஜீவன் ஈஸ்வரனை போல் என்ன பண்ணணும்? ஈஸ்வரனிடத்தை அடைந்தவுடன் அதே போல் அதுவும் அங்கே என்ன பண்ணோம்? பிரகாசிக்கும். அங்கே தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போ ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்த பிறகு பெருமாளை போல் சாமியமாக இருக்கும். பெருமாளோட சாமியம்னு சொல்ல அருகாமையில் இருக்கும். அதுக்கப்புறம் அருகாமையில் இருந்தபோது இன்னும் என்னெல்லாம் கிடைக்கும்? பெருமாளை போல் நம்மளுக்கும் சத்துவகுணங்கள் மேலோங்கி இருக்கும். அங்கே சாதாரண விஷயமாக இருக்கக்கூடிய கோபதாபங்கள், ரஜஸ், தமஸ், அதுக்கு தொடர்புடைய எந்தமான குணங்களும் நம்மளுக்கு இருக்காது. நம்மளுக்கும் ஞானம் மேலிருந்து இருக்கும், பிரகாசமான மனம் இருக்கும், அந்த இடத்துலையே இருட்டு இருக்காது அப்படின்னு. அதுபோல் சாமியாபத்தியும் அதே மாதிரி பெருமாளுக்கு போல் இருக்கிற எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு அந்த 6 விதமான குணங்கள் இருக்கே அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எனக்கு அது சத்தம் மட்டும்தான் மேலோங்கி இருக்கும். ரஜஸ்தமஸ்லாம் அங்கே இருக்கவே இருக்காது, மேலோங்கியே இருக்காது, இல்லவே இல்லை. அதனால் ஆனந்தம் மட்டுமே அங்கே மிஞ்சிருக்கும்.
அங்கே எப்பொழுதும் ஆனந்தம் மட்டுமே மேலோங்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுலேயே பெருமாள் இந்த மாதிரி குணாதிசயங்களை கொண்டிருக்கார். நம்ம பெருமாளை தரித்துமா மாமுபாசிரிதாக அப்படின்னு சொல்கிறாரு. பெருமாளையே ஆசிரியித்து அவரிடத்திலே எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என்ன, சரணமடைந்து விற்கணும். உன் அருளாலேயே உன் தாழ் வணங்கி அப்புறம் நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பெருமாளோட சரணம் அடைந்துட்டா இந்த நிலைமை நம்மளுக்கு எட்டும்ன்றார். இதை தான் முதல் திருவந்தாதியில் ஆழ்வார் என்ன சொல்கிறார் கேட்டால், தமருவந்த தேவூரியம் தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற பேர் தமர் உகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரேல் அவ்வண்ணம் ஆழியானாம். அவ்வண்ணம்னு சொல்ல அதுபோலவே ஆழியான் யாரு, ஆழி விட்சன் இருக்க பாரு ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு அவன் ஆழியைப் போலவே நம்ம அங்கே இருக்க முடியும். அதில் இன்னொன்று இந்த விஷயத்தை ஆழ்வார் சொல்கிறார். அந்த பாசுரத்தை இன்னொரு தடவை கூட நம்ம சொல்லி பார்க்கலாம். தமர் உகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மற்ற பேர் தமர் உகந்தது எவ்வண்ணம் சிந்தித்து இமையாதிருப்பரேல் அவ்வண்ணம் ஆழியானாம். திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி 44வது பாசுரம். இதில் இன்னொன்று எப்படி இருக்குன்னு கேட்டால், யதாமத் உன்னுடைய மதி எந்த வழியில் போகின்றதோ அதுபோலவே பத்துன்னு சொன்னால் பாதை, அதுபோலவே அந்த பாதை அமையும். மேலும் ஈஸ்வரன் கற்பக விருட்சத்துக்கு ஒப்பானவன். கற்பக விருட்சம் என்ன பண்ணும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அடியில் நின்றுண்டு நம்ம என்ன கேட்குறோமோ அது அத்தனையும் அது தரும். அவனை எண்டி அவரவர் விரும்பியதே அடைகின்றனர். அந்த பெருமாள்கிட்ட போய் நின்று எனக்கு இது வேணும் அது வேணும்னு என்ன கேட்டாலும் கொடுப்பார். ஆனால் அவனையே கேட்டாலே ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதையும் கொடுப்பான். அவனை எண்டி அவரவர் விரும்பியதே அடைகின்றனர். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசூரர்த்தார்த்தி ஞானீஷ பரதர்ஷப அப்படின்னு பெருமாள் 7வது அத்தியாயத்தில் சொன்னார் இல்லையா. அதுபோல் என்னெல்லாம் நம்மளுக்கு வேணுமோ என்னெல்லாம் கேட்போமோ யார் யாருக்கு என்ன கேட்குறோமோ, யார் நம்ம பெருமாள்கிட்ட போய் அண்டி நின்று சரணடைந்து எனக்கு இது கொடுன்னு கேட்டால் பெருமாள் என்ன பண்ணுவார், அதை நம்மளுக்கு கொடுப்பார். அப்படியே கொடுத்து அவனை திருப்திப்படுத்துவார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.